That's what I'm talking about. What's that? Oh, you! Sam! ஸோ ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் உங்கள் ப்ரோஸஸ் பிளிஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரர் டேல் சாப்டர் 2. ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் ஹாரர் டேல் சாப்டர் 1 பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த சாப்டர் 2. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அடைக்கப்பட்டிருப்பா, அது இவன் தான் அடைச்சி வச்சுருப்பான். அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுருந்தா இந்த கேம் பிளே. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே. பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியில் வச்சு அதான் விளாட போகிறோம். ஸோ ஈஸியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 லைஃப்ஸ் இருக்கும். எங்களோட எய்ம் என்னென்னா ஒரு லைஃப் கூட போகாமல் விளாடணுன்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது நிறைவேறுதான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே என்ன வழக்கம் போல் அடைச்சி வைக்காமல் வேறு இடத்துல அடைச்சி வச்சுருக்கான். அதான் புதுசாக தெரியுது இந்த இடம், என்னன்னு தெரியல. ஸோ எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஏங்க ஒரு ஜெயில் மட்டும் இல்லாமல் நிறைய ஜெயில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோன் வால் இருக்குது. இந்த ஸ்டோன் வாலை ரிமூவ் பண்ணால் நம்ம எஸ்கேப் ஆக முடியும்னு நினைக்கிறேன்ல. அப்படி தான் நினைக்கிறேன். சரி, இந்த ஸ்டோன் வாலை ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். ஓகே, இந்த ஸ்டோனெல்லாம் ரிமூவ் பண்ணால் அங்கே எதுவும் மினுக்குது. என்னது? ஷவல். ஓகே, இந்த ஷவல் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம டிக் பண்ணி தான் வெளியே போகணுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம நினச்ச மாதிரி இங்கேருந்து டிக் பண்ணிட்டு தான் வெளியே போக வேண்டியதாக இருக்கும். இவனை பாருங்கள், 2 தடவை மட்டும்தான் தோன்றான், அதுக்குள்ளேயும் ஒரு பெரிய டனலே உருவாக்கிட்டான். கேம் தானே, அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். அண்ட் இவ தான் நம்மளுடைய ஃப்ரெண்டு சமந்தா. இவளை எப்படி காப்பாற்றுறோம் அப்படிங்கிறது இந்த கேம் பிளேயில். ஆமாம், அவன் முடிய பாருங்கள், கண்ணை மறைச்சிருச்சு. ஆமாம், ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, பட் அது ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு அதை கட் பண்ணிட்டோம், ஸ்கிப் பண்ணிட்டோம். என்ன பேசியிருப்பாங்கன்னா சாப்டர் 1ல் நம்ம ஹாரி மாட்டியிருப்போம்ல, அதை பார்த்து தான் அவங்களும் பேசியிருப்பாங்க. ஓகே, இப்போ வெளியே வந்தால் இந்த ரேபிட் தலையை நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருவான். இவங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த பிளேஸில் நீங்கள் ஃபுல்லாக லெஃப்ட் டர்ன் எடுத்திங்கனாலே போதும், இந்த இடத்த விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். இல்லை? ஆமாம். ஓகே, நம்ம ஃபுல்லாக லெஃப்ட் டர்னே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை துரத்திட்டு இருக்கிற மாதிரி அந்த சவுண்டு கேட்குது. ஃபுல்லாக நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கனாலே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ தாங்க எனக்கு இந்த இடமே ஞாபகம் வருது. நம்ம லயரில் இருக்கோங்க. போகிற வழியில் ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு தேடிக்கிட்டே நம்ம போகணுங்க. சொல்லி வாயமுள்ள அதுக்குள்ளேயும் ஆயில் கேன் கிடச்சிருச்சு. ஆமாங்க, இது ஒரு எம்டி ஆயில் கேன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெரிய டேங்கர் மாதிரி இருக்கும், அங்கேருந்து நம்ம ஆயில் ஃபில் பண்ணணும். இந்த ஆயில் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு டேப் வேணும். அந்த டேப் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூலில் தான் இருக்கும். பட் இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வேறு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். அவன் வேறு வரானா இல்லையான்னு தெரியல, சவுண்டு வேறு கேட்டுட்ருக்குங்க வர மாதிரி. ஆனால் இது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் பொருள் இருக்கான்னு இதுக்கும் செக் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்புறம் இங்கே உள்ள வேலை முடிச்சிடும் இல்லையா. இங்கே தான் நிறைய பொருள் கிடைக்கும். லைக் மேக்னெட் கிடச்சிருச்சு. இந்த மேக்னெட் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் திங். அது நமக்கு கிடச்சிருச்சு. அது மேக்ஸிமம் இங்கே தான் வச்சுருப்பாங்க, அதனால தான் நம்ம இங்கே சர்ச் பண்ணி பார்த்தோம், கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அவன் நம்மளை பின்தொடர மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. அதனால் நம்ம சைடு கேப்லேயே அப்படியே போயிடலாம். ஒரு வழியாக வந்தாச்சு சைக்கிள் கிட்டே. வாங்க இப்போ மேப்பு கொடுத்து கிளம்பிடலாம். ஓகே, இப்போ நம்மளால் ஃபார்முக்கு மட்டும்தான் போக முடியும். அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூலோட கீ இருக்கும். அந்த கீ எடுக்கிறதுக்காக தான் நமக்கு ஃபார்முக்கு மட்டும் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்தாச்சு ஃபார்முக்கு. இங்கே ஒரு வாக்கி டாக்கி இருக்குங்க. இதோ இங்கேயே டேப் கிடச்சிருச்சு. சூப்பருங்க, நமக்கு டேப் கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் கீ இங்கே தான் இருக்கும். அந்த ஸ்கூல் கீ எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி வாக்கி டாக்கி எடுக்கணும். ஆமாம், அந்த வாக்கி டாக்கி இந்த ஒரு வீட்டுக்குள்ளே தாங்க இருக்கும். இந்த வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு 10 மணி நேரம் பேசுவாங்க. அதுவே ஒரு பயங்கர டென்ஷன் ஆகும் இல்லை? ஆமாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கூல் கீ எடுத்துகிட்டு பேஸ்கெட்டில் போட்டுடலாம். பார்த்திங்களா, பேசிகிட்டே தான் இருக்காங்க. நம்மளால் கிளம்பவும் முடியாது, இங்கே வேறு ஒர்க்கும் நமக்கு இருக்காது. ஆனால் நம்ம நின்று சும்மா வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். டாமியும் சமந்தாவும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேபிட் மண்டே இருக்கான்ல, அவன் ஈவினிங் சமந்தாவோட சேர்ந்து சாப்பிடுவானாமா. அந்த சாப்பிட்ற நேரத்தில் ஸ்லீப்பிங் பில் எடுத்துகிட்டு வர சொல்லி டாமி கிட்டே சமந்தா சொல்கிறான். அதுதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டாஸ்க். ஸோ டாமி என்ன சொல்கிறான்னா, நீ பயப்படாத, நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை புகழ்ந்துக்கிறான். அது மாதிரி தான் அவங்களோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளே என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் இவங்க 2 பேரும் பேசி முடிக்கிறது நிறுத்தலை. அதனால் இந்த ஃபார்மில் வேறு ஏதாச்சும் கிடைக்குதுன்னு சும்மா சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல நமக்கு.
ஓகே, நம்மளுக்கு இந்த கலெக்டிவ்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணால் சீக்ரெட் எண்டிங் இருக்குங்க. அப்படியா? ஆமாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் கலெக்ட் பண்ண முடிஞ்ச பண்ணலாம். அது மாதிரி ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கலெக்ட் பண்ணி அந்த சீக்ரெட் எண்டிங் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம மேப் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு கிளம்பலாம். பேசி முடிச்சிட்டாங்களா? இன்னும் பேசிட்டு தாங்க இருக்காங்க. எங்க பேசியே முடிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துகிட்டு வரோன்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் இந்த பொண்ணு பேசுறது நிறுத்தவே மாட்டேங்குது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஒரு வழியாக 2 பேரும் பேசி முடிச்சுட்டாங்கங்க. நமக்கு டேப்பும் கிடச்சிருச்சு, அந்த ஆயில் கேனும் கிடச்சிருச்சு. அதனால் நம்ம டேரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கே கிளம்பிடலாம். அங்கே போயிட்டு அந்த ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னரில் டேப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எம்டி ஆயில் கேனில் நம்ம ஆயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ டேப் எடுத்துக்கிட்டாச்சு. அவன் வேறு பக்கத்தில் தாங்க இருக்கான். நம்ம சுற்றி போயிடலாம். சுற்றி போயிட்டோன்னா அவனுங்களை பார்க்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவன் நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் பார்க்க மாட்டான். அதுவும் கரெக்டு தான். ஓகே, இங்கே ஏதோ லைட்டர் கிடச்சிருக்குங்க. இந்த மேக்னெட் எடுக்கிறதுக்குலாம் லைட்டர் தேவைப்படும். லைட்ரு வந்து 2 இடத்துல யூஸ் ஆகும். ஒன்று அந்த மேக்னெட் எடுக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து நம்ம ஒரு அண்டர் கிரவுண்ட் டனலில் வந்து ஒரு வண்டி ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நமக்கு லைட்ரு யூஸ் ஆகும். அது போக போக நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இந்த வீடியோட லைக் டார்கெட் இருந்தெல்லாம் 1K தான். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். போன 2-3 வீடியோஸ்க்குமே வந்து யாருமே லைக் பண்ணல. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டேப்பை மாட்ட போயிடலாம். டேப்பை மாட்டியாச்சு. இங்கே தான் இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது. ஆனாலும் இங்கே வர விடாமல் அவங்க தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க. ஆமாம், ஒரு வழியாக இப்போ நம்ம டேப்பை மாட்டியாச்சு. இப்போ நம்ம எம்டி ஆயில் கேன் எடுத்துகிட்டு வந்து ஆயிலை ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆயில் கேன் எடுத்தாச்சு. இப்போ வாங்க கிளம்பலாம். ஓகே, அவன் பக்கத்தில் எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம மெதுவாக போயிடலாம். நம்ம அதுக்குள்ளே ஃபில் பண்ணுற வரைக்கும் நம்ம இங்கேயே நிற்க வேணாம். பிடிச்சாலும் பிடிச்சிடும், நம்ம கிளம்புவோம். ஓகே, பார்த்துக்கலாம். அங்கே ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இங்கே பீ ஹைவ் இருக்கும். அந்த பீ ஹைவ் கிட்ட போனால் கொட்டிடும். அதுக்கு பதிலாக நம்ம ரெப்ளிமெண்ட் ஸ்ப்ரே எடுத்துக்கணும். அது எடுத்தால் தான் நம்ம உள்ளே போய் என்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்து எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு உள்ளே என்ன பொருள் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அது தெரிஞ்சால் நம்ம வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? ஓகே, ரோப் இருக்காங்க. இந்த ரோப்பும் தேவைப்பட்ட விஷயந்தான். ஸோ இப்போ நம்ம லைட்டர், மேக்னெட், அதுக்கப்புறம் ரோப் வச்சுட்டு 3த்தையும் சேர்த்து நம்ம ஒரு பொருள் எடுக்கணும். அதுதான் ரென்ச்சு. அது வந்து எங்கே யூஸ் ஆகும்னு நாங்கள் உங்களுக்கு போக போக காட்டுறோம். இந்த ரென்ச்சும் ரொம்ப மெயினான விஷயங்க. அது இருந்தால் நம்ம இந்த கேம் பிளேவே முடித்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம 3 மெயினான பொருள் கிடச்சிருச்சு. ஸோ அதை வச்சு கிட்டத்தட்ட கேம் பிளே முடிக்க போகிறோம் இல்லையா? ஆமாம், ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும். சாப்டர் 3 தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல? ஆமாம், ரொம்ப கஷ்டமாங்க. அதை நாங்கள் விளாண்டு உங்களுக்கு வீடியோ போடணுன்னா நீங்கள் 1K லைக் டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 1K லைக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ ஹாரர் டேல் 3 அண்ட் அண்டார்டிகாவுடைய பார்ட் 2மே நாங்கள் போடுவோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே நம்ம லைட்ரு பார்த்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். சரி, ஓகே, லைட்டர் எடுத்துக்கிட்டாச்சு. சரி, நம்ம பேஸ்கெட்டில் போட்டு கிளம்பலாம். பேஸ்கெட்டில் இடம் இருக்கா இல்லையான்னு வேறு தெரிலங்க. அவன் வேறு நம்மளை துரத்துறான். ஐயோ, கடைசியாக கரெக்டாக எல்லாம் முடிக்க போகிற நேரத்தில் வந்துட்டாங்க. சரியான தலைவலியில். ஆமாங்க. ஓகே, இப்போ வந்து அவன் பின்னாடி வழியாக வர்றதுக்குள்ளே நம்ம இந்த வழியாக சுற்றிட்டு போயிடலாம். இருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக சேசிங் சவுண்ட் நின்றுச்சு. வாங்க போட்டு கிளம்பிடலாம். நம்ம பேஸ்கெட்டில் இடம் இருக்குதுங்க. நல்ல வேலை, கடைசி பொருளுக்கான இடம். இப்போ நம்ம வந்துட்டு லயருக்கு போய் அந்த மேக்னெட்டை எடுத்துடலாம். இப்போ நம்ம லேயருக்கு கிளம்பியாச்சு. இப்போ அந்த லைட்டரை வச்சு அந்த மேக்னெட்டை வந்து டீமேக்னடைசேஷனாக ஆக்கணும். ஆமாங்க, அந்த லைட்டர் எடுத்துகிட்டு நம்ம அந்த மேக்னெட் கிட்ட காட்டணுனால அந்த மேக்னெட் வந்து அந்த இரும்புலேருந்து கீழே விழுந்துடும். அதுதான் இந்த ஒரு கான்செப்ட்டு. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது வந்து சிம்பிள் தான். எங்களுக்கே வந்துட்டு கேம்லேருந்து பார்த்து தான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. இந்த கேமில் தான் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்போ மேக்னெட் ரொம்ப ஒரு இரும்பு கிட்ட ஒட்டிகிட்டு இருக்குன்னா லைட்டர் காமிச்சா விழுந்துருங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, மேக்னெட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து கிளம்புறோம். ஆனால் அதோட பவர் இன்னும் போகாதுங்க. மேக்னெட்டோட பவர் கொஞ்சமாச்சு இருக்குங்க. அதனால தான் நம்ம அதை எடுத்துருக்கோம். லைட்டர் வந்து நம்ம இங்கேயே போட்டுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக தான் அது யூஸ் ஆகும். அது எப்போ வேணுமோ நம்ம அப்போ வந்து எடுத்துக்கலாம்ல. ஓகே, இப்போ நம்ம மேக்னெட் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோப்பு வந்துட்டு அந்த பீஹைவ் கிட்ட தான் இருக்குது. அந்த பீஹைவை தாண்டி ரோப் எடுக்கணும்னா நம்ம வந்து ரெப்லண்ட் வந்து எடுக்கணுங்க. அதை எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு. அந்த கீ வேறு நம்மக்கிட்ட தான் இருக்குது.
மேபி ஸ்கூலில் இருக்குமோ ரெப்பலண்ட்டு. இருந்தாலும் இருக்குங்க. உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் ஸ்கூல்லேருந்து இவங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறது ரொம்ப கஷ்டங்க. ஆமாங்க, இந்த ஒரு பாத்து தாங்க, அந்த பாத்து வழியாக போகிறதுக்கே ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. ஏங்க வந்துட்டா, ஐயோ சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டான். அங்கே வேற நம்ம அங்கே வேற கீர் பார்த்தோம் நம்ம. அந்த கியர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தேவை தாங்க, அது மைனுக்கு தேவை. நம்ம மைன் அப்புறமேட்டு போகலாம். ஓகேங்க, அவன் வேற நம்மளை துரத்திட்டே தான் இருக்கிறான். ஓகே, அவனுக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. நம்ம இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு ஒளிஞ்சிக்கலாம். ஓகேங்க, அவன் வரலன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் சவுண்டு பக்கத்துலேயே கேட்குற மாதிரி இருக்குல்ல. ஆமாங்க, ஒரு பக்கத்தில் தான் இருக்கானோ. போகலாமா? எங்கே இருக்கான்னு தெரியல, ஒரு பயமாக வேற இருக்குது. ஆமாங்க, ரொம்ப பக்கத்தில் கேட்குதுங்க சவுண்டு. யூ கேன் ஹைட் ஃபார், ரொம்ப பக்கத்தில் கேட்குதுங்க. நம்ம இங்கேயே உட்காந்துக்கிறது தான் நல்லது. ஆமாங்க, வெளியே போனோம். ஐயோ பயந்துட்டேன். இங்கே தாங்க இருந்திருக்காங்க. ஐயோ, இந்த ரேபிட் பண்ணிட்டேன் கிட்டேருந்து எஸ்கேப் ஆக முடியாது போல இருக்கே. ரொம்ப கஷ்டங்க. அது இந்த ஸ்கூலில் நம்ம வேறு அங்கே கீர் பார்த்தோம், அது வேறு எடுக்கணும். ஆமாம், என்ன பண்ண போகிறோம் இப்போது? நம்ம இங்கே ஒரு நிறைய டோர்ஸ் இருக்குங்க, ஆனால் எல்லாமே பிளாக் ஆகி தான் இருக்கும். ஒரே ஒரு டோர் தான் அன்லாக்கில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரென்ச்சு வந்து இந்த இடத்துக்கு தான் யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளை துரத்துற மாதிரியே ஒரு ஃபீலிங். நம்ம கீழே இறங்கி ஓடிடலாம். ஃபீலிங்லாம் இல்லை, நம்மளை அவன் துரத்திட்டு தான் இருக்கான். ஆமாங்க, இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம கீர் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். எடுத்தாச்சு, வாங்கி கிளம்பிடலாம். பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளை. வந்துட போகிறாங்க. கதவை சாத்திடலாம். இல்லை, சவுண்டு நின்றுச்சு. ஐயோ, இப்போ தானே சவுண்டு நின்றுச்சு, அதுக்குள்ளே எப்படி வந்தான்? ஷோ, ஏன்டடி உனக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா? சரி, ஓகே, நம்ம திருப்பி ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு திருப்பி எஸ்கேப் ஆக வேண்டியது அவங்ககிட்டேருந்து. பார்த்தீங்களா, இந்த ஸ்கூலில் இவங்கிட்ட எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இந்த லயரு மற்ற இடங்கள்ல எஸ்கேப் ஆகிறது கொஞ்சம் ஈஸி. ஆமாம், இவங்கிட்டேருந்து, ஏன்னா இது வந்து ஒரே சிங்கிள் பாத் தான். அவன் ஏதாச்சும் ஒரு வழியில் வந்துட்டான்னா நம்மளால் எஸ்கேப் ஆகிறது ரொம்ப சிரமங்க. ஆமாங்க, இப்போ வேறு போயிட்டான்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ஸ்கூலே ஒரு 10 ரோடு கிட்ட அடிச்சிருப்போம் நம்ம. ஆமாங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மைனுக்கு போக போகிறோம். மைனில் வந்து ஒரு சில வேலை இருக்குது, அதை முடிச்சிடலாம். வாங்க, மைனுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வந்து ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டியில் தான் நம்ம கியரு, ஆயில் இதெல்லாம் போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு ஒரு பேக் ஆஃப் ஓர்னால் என்னென்னா அயன் ஓர், கோல்டு ஓர், அந்த மாதிரி ஒரு ஓர். அயன் கோல்டெலாம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கல் தான் தேவை. ஸோ அது வந்து மூட்டையில் வச்சுருப்பாங்க. அந்த மூட்டையை வந்து அந்த ட்ராலியில் போட்டோன்னா அந்த ட்ராலி வந்து வெயிட் தாங்காமல் போய் முன்னாடி இட்டிக்கும். ஐயோ சாரிங்க, முட்டிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ரெப்லன் கிடச்சிருச்சு. செம்மங்க, சூப்பர். நமக்கு அப்போ கிட்டத்தட்ட கேம் பிளே முடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த ட்ராலியில் வந்து 3 பேக் போடணும். இப்போதைக்கு நம்ம 2 தான் போட்டிருக்கோம். பேஸ்கெட் இஸ் ஆல்ரெடி ஃபுல்லுங்க. என்னங்க பண்ணுறது? இப்போ இன்னொரு பேக் போட்டுட்டோம்னா அந்த வெயிட் தாங்காமல் அது முன்னாடி போய் இடிச்சுக்கும். ஸோ நம்ம வந்து கிளம்பிடலாம். அது ஒரு இடத்துக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கும், டனல் வழியாக. அவன் இப்போ தாங்க நம்மளை கிராஸ் பண்ணி போனான். ஐயோ கடவுளே, துரத்திட போகிறாங்க. இங்கே கூட எஸ்கேப் ஆகிடலாம், ஏன்னா மேலே கீழேன்னு ஏணி வச்சுருப்பாங்க. ஆமாம். ஓகே, இப்போ பேஸ்கெட் வேறு ஃபுல்லாக ஏணியில் தாங்க ஏறுறான் அவன். பேஸ்கெட் வேறு ஃபுல்லாக இருக்குது. ரெப்பலண்ட் வேறு எடுத்துகிட்டு போகணும். நம்ம எப்படி போக போகிறோன்னு தெரியலையே. ஓகே, அந்த பேக் கிடச்சிருச்சா? கடைசி பேக்கும் கிடச்சிருச்சுங்க. சூப்பருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது போய் அந்த இடத்துல முட்டிக்கும். நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். முட்டி அந்த நம்மளுக்கான ஒரு வேவை அது உருவாக்கும். ஆமாம், அவன் அந்த வழியாக போயிட்டுருக்கான். நம்ம இந்த வழியாக சுற்றி போயிடலாம். ஆமாங்க, இந்த பேக் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் நடப்பீங்க, ஏன்னா இந்த பேக் ரொம்ப வெயிட்டு. ஆமாங்க, அதனால் இவங்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகுது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், தள்ளி விட்டாச்சு பாருங்கள். ஓகே, அது ஒரு புது வழி ஓப்பன் பண்ணிடுச்சு. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது வழியாக தான் நம்ம ஓட்டிகிட்டு போகணும். பட் இது ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஆயில் வேணும், கீர் வேணும். அது ரெண்டுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம இங்கே இந்த ஆயில் கேனும் கீரும் இங்கே போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆயில் கேனை மட்டும் இங்கே போட்டுக்கலாம். ஓகே, அந்த ட்ராலி பக்கத்தில் போட்டு வந்துடலாம். ரெப்பலண்ட் வந்து வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆயில் கேன் வந்து அந்த வண்டி பக்கத்துலேயே போட்டு வந்துடலாம். இப்போ நேராக நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பலாங்க. அங்கே தாங்க இது இருக்கும். இது பீஹேவ் கிட்டேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த ரெப்பலண்ட் யூஸ் பண்ணி ரோப் எடுக்கணும். ஸோ நம்ம வந்து இங்கே போட்டுட்டு போகலாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஓகே, வந்தாச்சு. நம்ம இப்போ மேப் எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பீஹேவ் இருக்கும். ரெப்பலண்ட் யூஸ் பண்ணி ரோப் எடுத்துக்கலாம்.
சீக்கிரமாக கிளம்பு. டேய் சீக்கிரமாக போடா. என்னடா மேப்பே 10 மணி நேரம் பார்க்குறான். ஓகே. இந்த சைக்கிள் ஓட்டிட்டு அந்த மற்ற இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுது. ஆமாங்க. ரெப்லன்ஸ் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். முதல்ல அந்த பீஹைவ் கிட்ட போயிடலாம். இந்த ரெப்லன்ஸ் ஸ்ப்ரே எடுத்து அவன் மூஞ்சில் அடிக்க முடியாதா? ஆமாங்க, அதை அடித்தாவது கொஞ்சம் நேரம் அவன் தொல்லை இருக்காது. யூ கேன் ஹைட். நாங்கள் முதல்ல ஹைடே பண்ணல. இவன் வந்து சம்மந்தமே இல்லாத டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த ரேபிட் மண்டையன். அப்பா ஒரு வழியாக அடிச்சாச்சுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ மற்ற ஹாரர் கேம்ஸ்லலாம் நம்ம வந்து அந்த நம்மளை துரத்துகிற அந்த பேயோ ஒரு சைக்கோவோ எதுவாக இருந்தாலும் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம அண்டார்டிக் 88 எடுத்துக்கோங்க, நம்ம கன் வச்சு ஷூட் பண்ணோம். இதுலேயே இருக்குது, ஆனால் அதுக்கு பதிலாக பிரிக்ஸ் தாங்க இருக்குது. அவன் பக்கத்தில் வந்தால் தான் அடிக்கவே முடியும். பிரிக்ஸ் வச்சு அடித்தாலும் அது ஒரு 2 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க. அது மயக்கம் தாங்க போடுவான் அவன். மயக்கம் கூட போட மாட்டான். அப்படியே லைட்டாக அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அது சும்மா எஸ்கேப் ஆகிற டைமிங் தான் அந்த இது வந்தாச்சு. ஃபார்முக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த இது எடுக்கணுங்க. ஃப்ரெஞ்ச் வந்து இந்த ஃபார்மில் தான் இருக்கும். பட் இந்த ஃபார்மில் இவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது ரொம்ப கஷ்டங்க. இதோ துரத்திட்டானே. ஷோ, இந்த ஃபார்ம் வந்து இருக்கிறதுல ரொம்ப குட்டி, ஸ்கூலை விட குட்டி. எஸ்கேப் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாங்க, இதெல்லாம் சுற்றி வளைச்சி தாங்க போக முடியும். ஆமாங்க, பார்த்தீங்கன்னா இவனை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு கன்னோ ஒரு எதுவுமே இருக்காது. இவன்ட்டு வந்து நம்ம எஸ்கேப் ஆகி தான் ஆகணும். ஒரு திருப்பி அவன் சேஸ் பண்ணிட்டே தாங்க இருக்கான். நம்ம சுற்றி வந்துடலாங்க. ரோபோ ஒரு வழியாக அங்கேயே போட்டாச்சு. நமக்கு வந்து மேக்னெட் வந்துட்டு வேணும். அது இருந்தால் தான் நம்மளால் ஃப்ரெஞ்ச் எடுக்க முடியும். ஓகே, வந்தாச்சு. நம்ம இப்போ நேரம் நம்ம சைக்கிள் கிட்ட போயிடலாங்க. ஆமாங்க, அங்கே போயிடலாம். அங்கே போயிட்டு நம்ம மேக்னெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அது இருந்தால் தான் ரோப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளால் ஃப்ரெஞ்ச் எடுக்க முடியும். மேக்னெட் எடுத்தாச்சு. அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரில. பின்னாடி இல்லைல்ல அண்ணா? அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோப் இருக்குது. நம்ம போயிட்டு ரோப்பையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே. ரோப் எடுக்கவே முடியல. இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சாதாங்க அந்த ஃப்ரெஞ்ச் எடுக்க முடியும். அந்த ஃப்ரெஞ்ச் எதுக்குன்னா ஸ்கூலில் வந்துட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு இடம் இருக்கும். அது ஒரு டனல். அந்த டனலை பிரேக் பண்ணணும். ஆமாங்க, அதுக்காக தான் இந்த ஃப்ரெஞ்சு. இப்போ இது கட்டி அந்த சீவருக்குள்ளே உள்ளே விட்டு எடுக்கணும். ஓகே, ஒரு வேலையாக நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் கிடச்சிருச்சு. இதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தாங்க. இது இருந்தால் அவ்வளோதாங்க. கிட்டத்தட்ட நம்ம கேம் பிளே முடிக்கவே போகிறோம். ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம இந்த ஹாரர் டேல் 2 வந்து கொஞ்சம் ஈஸி தான். 3 தான் ஐயோப்பா. ஆமாம். ஸோ அது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 1K லைக் டார்கெட் அச்சீவ் பண்ண எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே, இப்படி சொல்கிறதுக்குள்ளே அவன் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிட்டான். எங்க பின்னாடி தான் வர்றானோ? வந்துட்டுருக்கான். ஆமாங்க, வர்றாங்க. ஷோ, பயமாக வேறு இருக்குது. ஓடி ரயில்வே இது ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அங்கே போனால் தாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த ஃப்ரெஞ்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு இடம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃப்ரெஞ்சு யூஸ் பண்ணோம். ஏதாச்சும் அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வேணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஃப்ரெஞ்சு தாங்க. இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் எடுத்துகிட்டு நம்ம அது ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்னொருவே இருக்கும், அதுவும் ஓப்பன் பண்ணிவிட்டு போகணும். ஆமாங்க, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அந்த பில்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுக்கப்புறமும் ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமந்தா இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு நம்ம காலில் செயின் இருக்கும். செயின் வச்சு கட்டி போட்டிருப்பாங்க. அவளால் எந்திரிக்கவே எங்கேயோ போக முடியாது. அதனால் அந்த செயினை கட் பண்ணுறதுக்கு ஒரு இது தேவை. அதான் கேஸ் கட்டர். இந்த கேஸ் கட்டர் வச்சு தான் நம்மளால் அந்த செயினே உடைக்க முடியும். அந்த கேஸ் கட்டர் எடுக்கிறதுக்கு தான் நம்ம அந்த ட்ராலியை வந்து டனல் வழியாக ஓட்டிகிட்டு போடும். அதுக்கு தான் அந்த கீரு ஆயில் கேனெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இவளுக்கு வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்து கொடுக்குறதே பெரிய விஷயம். இதில் கேஸ் கட்டர் ஹிண்ட் பெஸ்ட்டு ஸ்கூல். ஸோ இங்கே வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்குது கம்ப்யூட்டரில். அது போட்டால் தான் நமக்கு வந்து இன்னொரு க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கும். அந்த மெயில் பாக்ஸ்க்குள்ளே தான் நமக்கு வந்து மெடிக்கல் ரூமுக்கான கீ இருக்கும். ஸோ மெடிக்கல் ரூம் வந்து ஸ்கூலில் இருக்கும். ஸோ அங்கே தான் ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்கும். ஸோ மெடிக்கல் ரூமுக்கான கீ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. அதுக்கான ஹிண்ட்டு தான் இது. 1997 தாங்க. அந்த ஹிண்ட்டு பார்த்துட்டு அந்த ட்ராஃபியில் இருக்கிற இயர் இல்லையா, ஆமாம், அந்த இயரை வந்து இங்கே போட்டோன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், மெயில் வேறு இருக்குது. ஓகே, மெயிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய் போட்டோன்னா நமக்கு வந்து மெடிக்கல் இருக்குங்க. கேம் இந்த குட்டி கம்ப்யூட்டரில் கேமுக்குள்ளேயே கேமு. ஆமாங்க, கேமுக்குள்ளேயே கேம். பட் இதெல்லாம் விளையாடுறது தான் நமக்கு கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகிடும். நம்ம கடகடன்னு கிளம்பிடலாம்.
மேலேயும் மேலேருந்து திருப்பி ஏற முடியாது, இங்கே இருந்தால் போக முடியும். ஓகே, இந்த டோர் அன்லாக் பண்ணிடலாம். இப்போ நமக்கான அந்த க்ளூ வந்து அந்த என்ன நம்பர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அந்த மெயில் பாக்ஸு. ஸோ அதை வந்துட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்து நம்ம மெடிக்கல் கீ எடுக்கணும். ஆமாங்க. நமக்கு 22வா 640 தெரியலங்க. நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு. ஐ திங்க் 22 தான் நினைக்கிறேன். ஆமாங்க 22. ஸோ 22 தான் அந்த நம்பரு. அதுக்கு வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டால் தான் நமக்கு மெடிக்கல் கீ கிடைக்கும். மெடிக்கல் கீ வந்து ஸ்கூலில் யூஸ் பண்ணி பில்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இவளுக்கு செயின் கட்டுரு அந்த கேஸ் கட்டரெலாம் எடுத்தால் தான் அவளை காப்பாற்ற முடியும். அதுக்கு வேறு ரப்பர் பூட்ஸ் வேறு தேவை. ஆமாங்க, அது வேறு நமக்கு இன்னும் கிடைக்கல. ஆமாங்க, அந்த ரப்பர் பூட்ஸ் இருந்தால் தாங்க நம்ம அது என்ன இடம்னா தண்ணியாக இருக்கும், உள்ளே கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஆமாம், அது டனலுக்குள்ளே இருக்கும். 22 640 24 பிக்லாக் கிடச்சிருச்சிங்க. இந்த பிக்லாக் வச்சு நம்ம ஃபார்முக்கு தேவை, முக்கியமாக தேவை. ரப்பர் பூட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த பிக்லாக் தேவை. நம்ம ஒரு செஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த செஸ்ட்டுக்கு நம்மளுக்கு அந்த பிக்லாக் தான் தேவை. இப்போ நம்ம கோடை போட்டுடலாம். ஆமாம், மெயில் பாக்ஸ் 22க்கு வந்து 640 தான் நம்பரு. அந்த பாஸ்வேர்டு அது போட்டுட்டோம்னா நமக்கு வந்து அந்த மெடிக்கல் கீ ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம மெடிக்கல் கீயும் கிடச்சிருச்சு. இதை வேறு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்கூல்லேருந்து அந்த டோரை திறந்துட்டு பில்ஸ் எடுத்துட்டு அப்புறம் பிக்லாக் எடுத்து ரப்பர் பூட்ஸ் எடுத்துட்டு அவளுக்கு வேறு தரணும். அது கேஸ் கட்டர் அவளுக்கு தந்துட்டு அந்த பக்கத்துலேயே இருந்துருக்காங்க. எங்க போட்டிருப்பான் நம்மள. நல்ல வேலை எஸ்கேப்புங்க. அம்மா தப்பிச்சிட்டோம். நம்ம வந்து நம்மளுடைய எய்ம் ஒரு வாட்டி கூட சாகாமல் ஜெயிக்கணுங்கிறது நம்ம எய்ம். அது இந்த கேமில் ஏதாச்சும் முடிக்கிறோமான்னு பார்க்கல. ஏன்னா ஹாரர் டேல் 1ல் வந்து ஒரு டைம் நம்ம தோத்துட்டோம். ஸோ இந்த கேமில் தோக்காமல் நம்ம விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிக்லாக் யூஸ் பண்ணி அந்த செஸ்ட்டுக்கு போகிறதுக்கு தாங்க நாங்கள் ஒரு வழியை பாடாக்கிட்டோம். ஆமாங்க, ஏன்னா அந்த ஃபார்மில் வந்து பயங்கரமாக துரத்துவான் நம்மளை. அங்கேருந்து அந்த ரப்பர் பூட்ஸ் எடுத்துகிட்டு வரதே நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆமாங்க. இப்போ மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு நம்ம இதை எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஆமாங்க, அந்த பில்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சமந்தா கிட்ட கொடுத்துடலாம். அவகிட்ட கொடுத்துட்டு அப்புறமா நம்ம கேஸ் கேட்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் அவகிட்ட போய் கொடுக்கணும். அப்போ தான் வச்சு ஊருப்பட்ட ட்ராயர் இருக்குது. எந்த ட்ராயர் திறக்கிறது அது வேறு தெரியல. நம்ம கேஸ் கட்டர் வேறு எடுக்கணும். சூப்பர், ஸ்லீப்பிங் பில்ஸ் கிடச்சாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கிட்டு சமந்தா கிட்ட கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் கட்டர் வேலையை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு சமந்தா கிட்ட போய் கொடுக்கலாம். அது வந்து அதுக்கு நம்ம லயருக்கு தான் போயாகணும். ஓகே, கிளம்பிடலாம். அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் சமந்தாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு பிக்லாக் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ளே தான் ரப்பர் பூட்ஸ் கிடைக்கும். ஆமாம், அதை எடுத்துகிட்டு நம்ம ஃபார்முக்கு போயிட்டோன்னா அங்கே ஒரு செஸ்ட் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே தான் ரப்பர் பூட்ஸ் இருக்கணும் நினைக்கிறேன். இருக்கும், அங்கே தான் இருக்கும். ஓகே, அங்கே தான் இருக்கும்னு நம்ம தம்பி சொல்கிறாரு. கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிக்லாக் எடுத்துகிட்டு பேஸ்கெட்டில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னா மைனுக்கு போயிட்டு ஃபார்முக்கு போயிட்டு நம்ம அந்த பூட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆமாம், அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துக்கலாங்க. ஆமாங்க, நம்ம அந்த வேலையை முடிச்சிடணும். ஓகே, பில்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்த வழியிலே வரணும். பிக்லாக் எடுத்துகிட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் வாங்க கிளம்பலாம். இது வழியாக போகலாமா இல்லை இது வழியாக போய்க்கலாம்? இங்கே தான் கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்சவே. லெஃப்ட் வழியாக போகணுன்னா திருப்பி இப்போ ரைட் வழியாக போகணும். ஆமாங்க, நம்ம வரும்போது ஃபுல்லாக லெஃப்ட் டர்ன் எடுத்தோம். இப்போ வந்து போகும்போது ஃபுல்லாக ரைட் டர்ன் எடுக்கணும். அவ்வளோதாங்க, ஆப்போசிட் தான். நம்ம எங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்தோமோ அங்கேருந்து தான் நம்ம போகணும். ஆமாங்க, இப்போதைக்கு இங்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன். லக்கியாக வரலங்க. ஆனால் இங்கே இருந்தாலும் அவன் ஒரு வேளை நம்மளை சேஸ் பண்ணானா இங்கே இருந்தால் கன்ஃபார்ம் நம்ம மாட்டிப்போம். ஆமாங்க, நல்ல வேலை அவன் நம்மளை சேஸ் பண்ணல. இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் சமந்தாக்கு கொடுக்கறதுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீன் போட்டுட்ருப்பான் இந்த பொண்ணுக்கிட்ட. அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஆமாம், இப்போதைக்கு நம்ம வெளியே போயிட்டு அந்த பொண்ணுக்கான அந்த கேஸ்கெட் எடுக்கிறதுக்கான ப்ராசஸ்க்கு போகணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம வந்து வண்டி ஓட்டணும். இன்னும் நிறைய வேலை இருக்குல்ல. ஏங்க இங்கெல்லாம் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குல்ல, அந்த சிம்பிள்ஸ்லாம் எதுக்குங்க யூஸ்ஃபுல்லு? அதுதான் தெரியல. நம்ம பார்ட் 1லேயுமே பார்த்தோம் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம். எனக்கு தெரிஞ்ச இந்த சிம்பிள்ஸை பற்றி பார்ட் 3ல் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க. ஸோ பார்ட் 3 வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 1K லைக் அச்சீவ் பண்ண சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து லைட்டர் எடுத்துக்கலாம். ஸோ லைட்டர் தான் நமக்கு ரொம்ப தேவை அந்த டனலுக்குள்ளே போய் அந்த வெப்பை வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நமக்கு லைட்டர் தேவை, அதை எடுத்துக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேண்டாங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷ்னலாக இருக்கும்.
ப்ளீஸுங்க லைக் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய கேம்ஸ் உங்களுக்காக போட்டு அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற கேம்ஸ் கூட நாங்கள் போடுவோம். நீங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் நாங்கள் ரிப்ளை வேறு பண்ணுவோம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து லைட் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு தாங்க. ஏன்னா ஃபார்மில் வந்துட்டு நம்ம பூட்ஸ் எடுக்கணும். அந்த பூட்ஸ் எடுத்துடலாம். இப்போ பிக்லாக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிக்லாக் எடுத்துகிட்டு இப்போ ஃபார்முக்கு போகலாம். இங்கே தாங்க இருக்கான் அவன். எங்கே இருக்கான்? அங்கே இருக்கா பாருங்க. ஷோ, நம்ம எங்கே போகணுமோ அங்கே தாங்க வர்றான் இவன். ஐயோ, இவன்கிட்ட எஸ்கேப் ஆகுறதே நமக்கு ஒரு தலைவலிங்க. ஏங்க நம்ம போகிற இடத்துக்கே அவன் போயிட்டுருக்காங்க. என்னன்னு தெரில, அவனுக்கு ஒரு நம்மளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் வர்றான். ஐயோ சத்தியமாக முடியல. நம்ம எங்கே ஏறணுமோ அந்த ஏணியில் தான் அவன் ஏறிட்டு நின்றுட்டு இருக்கிறான். ஏன்னா தம்பி, நீ பூட்ஸ் எடுத்து கொடுக்க போறியா? எடுத்து கொடுத்த வச்சு பரவாயில்ல, அதுவும் பண்ண மாட்டான். ஆமாங்க, நம்ம தான் எடுத்துக்கணும், அந்த இடத்துக்கும் போக விட மாட்டான். சத்தியமாக முடியலங்க. இதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி இந்த கேமில் கொஞ்சம் லென்த்தியாக வந்ததுக்கு காரணமே இந்த இடத்துல பயங்கரமாக துரத்துவான் அப்படியே நம்மளை. நம்ம எஸ்கேப் ஆகி பூட்ஸ் எடுத்து. ஆமாங்க, ஷப்பா முடியாதுங்க, நம்மளுக்கு தலைவலியே வந்துடும். எப்பா அப்பா ஒரு வழியாக வந்துட்டோங்க. இவன் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள நம்ம உயிர் போயிடும் போல. அவ்வளோதாங்க, நாங்கள் செத்துட்டோங்க. ஆமாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி நம்மளை இந்த இடத்துக்கு வரவிடாமல் எவ்வளோ துரத்து. நான் ப்ரோ அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஓகேங்க, இப்போ நம்மளால பூட்ஸ் எடுத்துட்டோம். நம்ம மேக்ஸிமம் இப்போ எங்கேயுமே இனிமேல் ஃபார்முக்கு வர தேவையில்லைன்னு நினைக்கிறேன்ல. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் எனக்கு கரெக்டு தாங்க. இனிமேல் ஃபார்முக்கு வர தேவையில்ல. பூட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக வேலையே வந்து மைனில் தான். மைனுக்கு போயிட்டு நம்ம அந்த டனலில் வந்து வண்டி ஓட்டணுங்க. ஆமாங்க, அதை ஓட்டுறதுக்கு என்னோடய ஃபிங்கரே உடஞ்சிருச்சு. ஆமாங்க, ரொம்ப ஸ்பீடாக நம்ம ஓட்டிகிட்டு போகணும். அது வந்துட்டு நம்ம கீபோர்டில் ஆப்ரேட் பண்ணுறதுனால கீபோர்டு போட்டு தட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ அது எப்படி ஓட்டுறோம் நீங்கள் பாருங்கள். கீபோர்டே உடஞ்சிருச்சிங்க. துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் இருக்கானே, எப்பா உள்ளே போயிடலாமா? ஐயோ பயமாக இருக்குங்க. உள்ளே போயிடலாம் தான் எனக்கும் தோணுது. இந்த வழியாக வந்துடலாம். அவன் கீழே வந்தாலும் நம்ம மேலே ஏறி ஏணியில் போயிடலாம். ஓகே, ஏணி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவனோட வழி. நம்ம ஏணியில் ஆக்சுவலாக மேக்ஸிமம் வரமாட்டோம். பட் இந்த வாட்டி வந்துட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக ஏணியில் வந்துட்டோம். ஓகே, ரப்பர் பூட்ஸை போட்டுக்கிட்டாச்சே. அடுத்து நம்ம இந்த ஆயில் கேன் கீரு ஒன்று. ஐயோ வந்துட்டாங்க. ஷோ, ஏணியில் ஏறி வந்துட்டாங்க. நம்ம எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஏணியில் ஏறி வந்துட்டான். ஐயோ இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அது அவனோட ஏணி நம்ம இந்த வாட்டி யூஸ் பண்ணிக்கலான்னு. அதனால டென்ஷன் ஆகி பையன் அவனோட ஏணியில் ஏறி வந்து நம்மளை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, ஐயோ ஒரு அடி கூட வாங்காமல் இந்த கேம் பிளே முடிக்கணும்னு ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம அடி வாங்காமல் பண்ணியே ஆகணுங்க, பண்ணுறோங்க. ஆமாங்க. ஓகே, இப்போ இந்த லைட்டரும் நம்ம இந்த வழியாக சுற்றிட்டு போய் போட்டுடலாம். நம்ம இன்னும் கீர் மட்டும்தான் இந்த இடத்துக்கு போடணும். போட்டுட்டோம்னா அவ்வளோதான். இந்த இடத்துல நமக்கு பெரிய டனலை வந்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். வாய் ரொம்ப ரோல் ஆகுதுங்க. ஓகே, ஒரு வழியாக கீர் எடுத்தாச்சு. அவ்வளோதான். இனிமேல் அதுக்குள்ளே வரமாட்டேன் நினைக்கிறேன். தேவையில்லைங்க, பையனால் குனிய முடியாது. கரெக்டு தாங்க. அவன் வந்து என்னதான் நம்மளை சுற்றி துரத்துனாலும் கீழே குனிஞ்சு வாடா பையா அப்படின்னு சொன்னால் வரமாட்டான். ஓகே, இப்போ நம்ம கீர் போட்டாச்சு, ஆயிலையும் போட்டாச்சு. ஓகே, வண்டி எடுத்துகிட்டு ஓட்டலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பூட்ஸு கீரெல்லாம் நம்ம வந்து ட்ராலிக்கு பின்னாடி அது பின்னாடி போட்டுடலாம் பேஸ்கெட்டில். இனிமேல் வந்து ஓட்டுறது தாங்க வேலை. பாருங்கள், எடுத்து அழுத்துறோம் வண்டியை. அழுத்துங்க. ரோல்ஸ் ராய்ஸை விட ஸ்பீடாக ஓட்டணுங்க வண்டி இதில். இல்லைங்க, ஜிடிஆர்னு அப்படின்னா அது ஒரு கார் தாங்க. அது எனக்கு தெரியாதுங்க. அது என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தூரமாக இருக்கிறனால நம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இங்கேயே குதிக்கிறோன்னா ஐ எம் நாட் கோயிங் டு வாக் தேர் அப்படின்பா. ஆமாங்க, இங்கேருந்து குதிச்சு என்ன நடந்து போடா தம்பி, எதுக்குடா இப்படி ஓட்டிகிட்டு போகிற, இது கொஞ்சம் தூரம் தான். பட் அப்படியே நம்ம கொஞ்சம் நடந்து போகலான்னு பார்த்தா ஐம் நாட் வாக்கிங் தேரும்பான். ஆமாம், பையனுக்கு கால் ஃப்ராக்சர். ஓகேங்க, இப்போ இந்த லைட் எடுத்து இந்த வெப்பை வந்து நம்ம கலைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த லைட் எடுத்து கலைச்சிடலாம். ரொம்ப சங்கடமாக இருக்குங்க எனக்கு. ஆமாங்க, இந்த வெப்பெல்லாம் நம்ம வந்து தும்சம் பண்ணுறோம். பாவம், அந்த ஸ்பைடர்லாம் எவ்வளோ கதருமோ தெரியல. ஸ்பைடரே மாதிரி இருக்காதுங்க. ஆமாங்க, இருந்தாலும் நம்மளை வந்து லைட்டர் எடுத்து இதெல்லாம் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது, அது வேறு விஷயம். ஆனால் சில பேர் ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணிடுவாங்க. லைட்டர் எடுத்துகிட்டு போனானுங்கன்னா ஸ்பைடர் பயன்படுத்தும்.
ஆமாங்க, ஆனால் நம்ம லைட் எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே ஸ்பைடர் இருக்கிற மாதிரியே தெரியாது. அதை யூஸ் பண்ணிக்கலாம், லைட்டர் யூஸ் பண்ணிட்டோம்னா அங்கே ஸ்பைடர் இருக்கிற மாதிரி தெரியாது. லைட்டரே எடுக்காமல் அங்கே வெப்பு கிட்ட மோதிக்கிட்டு இருந்தோம்னா ஸ்பைடர் வந்துடும். ரப்பர் பூட்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம். இங்கே வரமாட்டான், ஆனால் பையனுக்கு ஷாக் அடிச்சிடும். ஆனாலும் அந்த வெளியே வந்து அந்த பிளாங்கில் சுற்றிட்டு தான் இருப்பான். ஆனால் தண்ணி இந்த ஷாக் வாட்டருக்குள்ளே வரமாட்டான். இருந்தாலும் வந்துட்டு அந்த வழியாக தான் போயிட்டு தான் இருக்கிறான். நம்ம இங்கேயே சுற்றிட்டு அவன் போனதுக்கப்புறம் அப்புறமா போகலாம். ஓகே, கேஸ் கட்டரி நம்ம எடுத்தாச்சு. இதுதான் அந்த பொண்ணுக்கு தேவை. எனக்கு ஒரு டவுட்டுங்க, எப்படியும் வரான் இந்த சைடு? ஆமாம், நம்மளே கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். பையன் எப்படி வந்தானே தெரியல. பையனால் குனிய முடியாது, ஓட முடியாது, ஆனால் எப்படி வந்தான்னு நமக்கு தெரியாது. ஆமாங்க. ஓகே, அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்தாச்சு. பையன் இங்கேயே விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாங்க. பையன் நம்மளை வண்டியில் நம்ம கூட்டிகிட்டு போவோம்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு நம்ம சுற்றிட்டு இருந்திருப்பான். அவன் அங்கேயே சாவான். கிளம்புவோம், அவனை இங்கேயே அடைச்சி விட்டு போயிடலாங்க நம்ம அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி அங்கே உட்காந்துட்டு இருப்பான் அவன். ஆமாங்க, அது எப்படின்னு நமக்கு தெரியாது. அது லாஜிக் எதிர்பார்க்க முடியாது. ஆமாங்க, அதுவும் ஒரு விதத்தில் கரெக்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வண்டி ஓட்டி கிளம்ப வேண்டியதான். நம்ம வரும்போது ஏன்னா ஸ்லோப்பாக இருந்துச்சு. இப்போ பாருங்க எவ்வளோ மேலே ஏத்தமாக இருக்குது பாருங்க, மேடாக இருக்குது. அதனால் வண்டி கொஞ்சம் ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. என்னமோ ரியலாக நம்ம ஓட்டுன மாதிரி இருந்துச்சுங்க. அந்த கீபோர்டை போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் கையை உடஞ்சிருச்சிங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ, பார்த்தீங்களா? அதுனா வவ்வாலா? ஆமாம், பேட் வவ்வால். பேண்ட்டுமா? எப்பா ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க அது, சீரியஸாக. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் கட்டர் எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அந்த கேம் பிளே முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ கேஸ் கட்டர் எடுத்துகிட்டு நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டோம்னா ஃபுல்லாக கட்சின்னு தான் வரும்னு நினைக்கிறேன்ல? ஆமாம், கன்ஃபார்ம். ஓகே, இப்போ லயருக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம வந்து கொடுக்கணும். அந்த கேஸ் கட்டரை கொடுத்துட்டோன்னா அந்த பொண்ணு அந்த செயினை வந்து கட் பண்ணிவிடும். ஏங்க, இந்த கேம் பிளே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் இருக்குங்க. இந்த 40 மினிட்ஸில் 30 மினிட்ஸ் ஃபுல்லாக கட்சிருந்தாங்க. ஆமாங்க, நம்ம விளையாடுறதுனா ஒரு 10 to 15 மினிட்ஸாக தான் இருக்கும். கட் சீன் மட்டும் அவங்க வந்து அந்த 2 பேர் பேசுகிறது, அந்த டாம் சமந்தா பேசுகிறது, அதில் மேக்ஸிமம் நம்ம கட் பண்ணிட்டோங்க. இருந்தாலுமே நமக்கு கேம் பிளே இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அந்த வாக்கி டாக்கியில் பேசுகிறது சத்தியமாக ஆக்சுவலி நாங்கள் ஃபார்மில் செத்துட்டோங்க. அதில் ஸ்பீட் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஆமாங்க, ரொம்ப அந்த பையன் அந்த ஹாரர் டேல் அவனா ராபிட் மண்டையா அவன்கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டணும். கிடச்சிருச்சு. அதான் சீன் போடுவான் பையன் பொண்ணுக்கிட்ட. ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து கேஸ் கட்டர்னே தெரியாமல் எதுனா காக்ரோச் ஸ்ப்ரேவான்னு கேட்குது. அந்த பையன் வந்து இப்போ டென்ஷன் ஆகிட்டு, அம்மா அது காக்ரோச் ஸ்ப்ரேலாம் கிடையாது, உன்னோட செயினை கட் பண்ணுறதுக்கான கேஸ் கட்ரு, அதை யூஸ் பண்ணி கட் பண்ணுமா, இது கூட தெரியாமே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆயிடுவான். இருந்தாலும் கடலை போட்டுட்டு தான் இருப்பான் அந்த பொண்ணுக்கிட்ட. பையனுக்கு சரியான இன்சல்ட். கரெக்டுங்க. அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கடலை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு கேஸ் கட்டரில் எடுத்துகிட்டு என்னப்பா இது காக்ரோச் ஸ்ப்ரேன்னு கேட்டுருச்சு. அதான். ஓகே, இந்த பொண்ணு வந்து அப்படியே பழைய நிலைமைக்கு அந்த போரையை போட்டு மறைச்சிருச்சு. இனிமேல் அந்த பொண்ணு வந்து அவன் வந்து சாப்பிட வரும்போது கலந்தா போதும் அந்த மாத்திரையை. அவ்வளோதாங்க, கேம் பிளே முடிய போகுது. ஸோ லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம். என்கிட்ட கரணம் காமிச்சிங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் லைக்கும் பண்ணிக்கோங்க. வேறு என்ன கேம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி சொல்கிறதுக்குள்ளேயே அந்த பையன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வேறு ரேபிட் மண்டே மூஞ்ச பார்க்கணுன்னா எங்களுக்கு ஹாரர் டேல் 3ல் காமிப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதனால் நீங்கள் 1K லைக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேம் பிளே ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நடக்குங்க, கன்ஃபார்ம் நடக்குங்க. ஓகே, இந்த பையன் வந்து சமந்தா கிட்ட பேசிகிட்டே இருக்கிறான். இந்த பொண்ணு எப்படியாச்சும் கலந்துடணும் அந்த ஸ்லீப்பிங் பில்ஸை ஃபுட்டில். ஓகே, அவன் வந்துட்டான். பேசிகிட்டே தான் இருக்கிறான். சாப்பாடு கொடுக்குற மாதிரி தெரியலைங்க. ஒரு வழியாக கொடுத்துட்டாங்க சாப்பாடை. கொடுத்துட்டான். அந்த பொண்ணு வந்து ஏதோ சொல்லிகிட்டே இருக்குது. லாஸ்ட் டைம் நான் செலிப்ரேட் பண்ணுறேன். அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற பார்க்குறாங்க. அது அப்போ தானே ஸ்லீப்பிங் பில்ஸ் போட முடியும். ஆமாங்க, இப்போ வந்து அவன் வந்து சமந்தா கூட தான் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ டாமியாக நம்ம இருக்கோம் இல்லையா, நம்ம வந்து அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற நேரத்தில் அந்த பொண்ணு வந்து கலந்துடணும். அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கலந்துருச்சுன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் ஏதாச்சும் கோளர் வந்துருச்சு அவ்வளோதான். ஆமாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா எங்க மூஞ்சி கட்டுறாங்க. அவனுக்கு காமிக்க போகிறானா? இல்லை காமிக்க மாட்டான். காமிக்கிறாங்களா? இல்லைங்க, காமிக்க மாட்டேங்கிறாங்கங்க. அவன் திரும்பி இருக்கிறான், அந்த ஹூடி போட்டிருக்கான். எங்க நம்ம யூஸ் பண்ண லெட்டர் மாதிரியே இருக்குல்ல? ஆமாங்க, ஒரு வேளை திருடி இருப்பானோ? இருக்குங்க, நம்மளே அவன்கிட்ட இருந்தால் திருடணும். ஆமாம், அது வேறு விஷயம். அதெல்லாம் சொல்லாதீங்க வெளியே. பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இருக்கிற லைட்டர் அவ்வளோதான். இந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே கைஸ்,
ஓகே, இப்போ நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்காக நமக்கு வந்து இப்போ வந்து இதை கொடுத்துருக்குறாங்க, பிரிக் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அவனை. அப்போ தான் வந்து சமந்தா வந்து ஸ்லீப்பிங் பில்ஸை கலக்க முடியும் ஃபுட்டில். ஓகே, அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சிங்க இதில். ஆமாங்க, நம்ம எங்கே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எங்கே அந்த பிரிக்கை போடுறதுனே தெரியல. அப்புறம் இங்கே ஒரு இடத்துல போட்டோம், பட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அது கேட்கல. ஓகே, அங்கே போட்டலாம், அங்கே போட்டால் வாட்ஸ் தட் அப்படின்னு கேட்பான். கேட்டாங்க கரெக்டாக, எந்திரிச்சிட்டான். கொஞ்சம் பக்கத்தில் போட்டதுனால ஐயோ தேடிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் சமந்தா போடவே மாட்டேங்குதுங்க, அந்த இதில் கலக்கவே மாட்டேங்குது. அது பாட்டுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஏம்மா ஏய், உனக்காக கஷ்டப்பட்டு ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்கியா நீ? கலை சீக்கிரம். எம்மா கலக்கவே மாட்டேங்குதுங்க அந்த பொண்ணு, சாப்பிட்டுட்டே தான் இருக்குது. கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தது வேஸ்ட்டு ஒரு வேலை. அவ்வளோதாங்க, நம்மளும் முடிச்சு விட்டிங்க. ஆமாங்க, என்ன முடிச்சு விட்டாங்க. ஐயோ அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டே தான் இருக்குது, சேர்க்க மாட்டேங்குது பில்ஸை. நம்ம வேற சுற்றிட்டே இருக்கோம், அவன் எங்கே போன நேரத்தில் போயிருக்கான். அப்போ கலந்துருச்சு ஒரு வழியா. அம்மா கத்தி கத்தி தான் இந்த பொண்ணு கலக்குது. சரி சீக்ரெட் வேவா? அதான் ஆமாங்க, சீக்ரெட் வே. அந்த பீரோ திறந்தா சீக்ரெட்டாக ஒரு வே போகுது, என்னன்னு தெரியலையே. ஓகே, அவன் வந்துட்டான் சமந்தா கிட்ட. இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், பசிக்குது, வா சாப்பிட்லான்னு சொல்லி இந்த பொண்ணு கூப்பிடுறா. சாப்பிட்டுட்டானா அவ்வளோதாங்க, எஸ்கேப் தாங்க. ஆமாங்க. என்னதாங்க இது? சே கருமா, என்ன காக்ரோச்? ஸ்லீப்பிங் பில்ஸ் தள்ளி விடுதுங்க. அட கருமத்தை, என்னங்க கரெக்டா காலு கிட்ட வந்துருச்சு. ஐயோ காலு கிட்ட வருது, என்னங்க இது? அந்த பையன் அடிக்கிறானா? கத்திட்டாங்க. அவ்வளோதான். ஏப்பா டேய், அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு நீ கத்தி ஏன்டா நீ மாட்டிக்கிற? ஐயோ இந்த வழி, அதுக்கு தான் இந்த பக்கத்து வழி வச்சிருக்காங்க. இங்கேயே பக்கத்துலேயே நம்ம ஓடியாச்சு, அதுக்கு திறந்து விட்டுருக்கான். ஓடு பார்த்தா மீறி நமக்கு திறந்து வழி உண்டாக்கிருக்கான். அப்படி இருந்தாலும் ஸ்டோரி பேஸ் பார்த்தா நம்ம இவங்கிட்ட மாட்டி தான் ஆகணும். ஆமாங்க, ஸ்டோரி வழியாக பார்த்தீங்கன்னா இந்த வழி தான் நம்ம வந்தாகணும், இந்த வழியை தான் ஓடணும், இந்த வழியில் அவன் நம்மளை பிடிச்சி தான் ஆவான். இந்த வழியில் நம்ம எஸ்கேப் ஆகவே முடியாது. ஓகே, நம்மளை துரத்திட்டு தான் இருக்கிறான், இன்னும் அந்த சவுண்டு நிற்கலை. ஓகே, துரத்திட்டே தாங்க இருக்கான் ஃபுல்லாக. இப்போ எப்படியாவது வந்துட்டு நம்ம மாட்டி தான் ஆகணும், மாட்டுறது தான் அந்த ஸ்டோரி. ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரில. நம்மளே கூட போய் வேணா வாண்டடாக மாட்டிக்கலாம். வந்துட்டாங்க, மாட்டிட்டோம். சூப்பருங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் சீன் தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம கேம்ல ஆல்ரெடி முடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஆமாம், இப்போ என்ன பண்ணி அடைச்சி வச்சிருக்கான். ஏதோ திட்டுறாங்க, அசிங்கமாக திட்டுறான். என்ன திட்டுறன்னு தெரில, லிட்டில் ஸ்லக்குன்னு சொல்கிறான். ஓகே, நம்மளை அடிக்க போகிறாங்க. சமந்தா நம்மளை அடிச்சு அந்த ராபிட் மூஞ்சனை அடிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம எஸ்கேப் ஆயாச்சு அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அவன் அடுத்த சாப்டரில் வந்தாலும் வருவான். இல்லை கண்டிப்பாக வருவான். இந்த சாப்டரில் நம்ம சமந்தாக்கு ஹெல்ப் பண்ணதுனால சமந்தா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறா. அதனால் நீங்களும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதனால் அவங்களும் உங்களுக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் போன வீடியோ சொன்ன மாதிரி கன்ஃபார்ம் நாங்கள் 1K லைக்கே வரல. ஆனால் உங்களுக்காக ஹாரர் டேல் 1 போட்டிருக்கோம். பட் ஹாரர் டேல் 3க்கு கன்ஃபார்ம் ஹாரர் டேல் 2க்கு நீங்கள் வந்து 1K லைக் தரணும். அப்போ தான் கன்ஃபார்ம் நாங்கள் போடுவோம். ஆமாங்க, இந்த வீடியோ ஹாரர் டேல் 2க்கு நிறைய லைக் கொடுத்தீங்கன்னா ஹாரர் டேல் 3 கண்டிப்பாக நாங்கள் போடுவோம். ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். திஸ் இஸ் அ ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கடலை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தான் நமக்கு இன்னும் தெரியல. ஹாரியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல. ஓகே, வந்து கண்ணே தெரியாது, எப்படிங்க அவங்கள பார்க்குது? ஓகே, இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். நெக்ஸ்ட் சாப்டர் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அந்த பொம்மையான ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுவாக தான் அந்த 3rd சாப்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ நடக்க போகுது. பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க, ஆனால் எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ 3rd சாப்டர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு 1K லைக் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து ஹாரர் டேல் 3 அப்லோட் பண்ணுவோம். ஓகே, என்னமோ பேசிகிட்டே தான் இருக்கிறாங்கங்க, ஆனால் ஒன்றும் கேம் முடிக்கிற மாதிரி தெரியல. எதுவுமே வந்து நடக்கிற மாதிரி தெரியலங்க. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த ஃபாரஸ்ட் வந்து சாப்டர் 3ல் தான் வரும். அதுக்கான ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் தான் இது. ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுறான் இவன். அது என்னன்னு தான் நம்ம 3rd சாப்டரில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டு பி கண்டினியூட் போட்டாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். கம்மியான நிமிஷத்துலேயும் முடிச்சிட்டோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்காங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.